அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அமுது சேனல் உங்களை வரவேற்கிறது. நான் மீனலட்சுமி. இன்னைக்கு வாழைப்பூ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆஞ்சு சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூ 1 கப்பு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 கப்பு, புளி தேவையான அளவு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, வரமிளகாய் 4, உப்பு தேவையான அளவு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணணும்னா, கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுட்டு இப்படி ரப் பண்ணணும். ரப் பண்ணிட்டு இந்த ஹெட் ஸ்டிக் மட்டும் தெரியும், அதுவும் இந்த இதுவும் தனியாக பிச்சு எடுத்துட்டு அப்படி எல்லாத்துக்குமே எடுத்தால் சுத்தமாயிரும். இப்போது வாழைப்பூ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி உளுத்தம் பருப்பு, புளி 2 வறுத்துக்கணுங்க. பொன்னிறமாக வறுக்கணும். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுபடட்டும். இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இது கூடவே மிளகு, சீரகம், எடுத்து வச்ச பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபடட்டும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஆஞ்சு சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூ சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும். இது கூடவே துருவின தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்தா துவையல் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. தேங்காய்க்கு பதில் ஊற வச்ச பாதாம் பருப்பு கூட ஒரு 5 சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பருப்பு மிக்சர் வதக்கி வச்சதை சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்தால் வாழைப்பூ துவையல் ரெடி ஆயிருங்க. இப்போ வறுத்த பருப்பு, வரமிளகா, புளி, வதக்கின வாழைப்பூ, தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. இந்த வாழைப்பூ துவையல் இட்லி, தோசை கெட்டியாக அரைச்சி சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் ரெடி.